இன்றைக்கி சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி, பூண்டு, தேங்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு, பட்டை, இதோடு இன்னும் கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாத்தையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, இலை, கல்பாசி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியை சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்ருங்க. வெங்காயம், தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி அது ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். லேசாக தண்ணி ஊற்றி அரைச்சிப்போம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதோடு இன்னும் இதில் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிண்டி விட்ருங்க. இதுக்கப்புறம் இப்போ மசாலாவெல்லாம் போட்டுடலாம். நாங்கள் இன்றைக்கி 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன், மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இல்லை 1.5 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி லேசாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்ருங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கிளறி விட்ருங்க. கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்ருங்க. நாங்கள் எப்போவுமே சிக்கன் குழம்புல உருளைக்கிழங்கு போடுவோம். தோலை உரிச்சிட்டு போட்டிருக்கோம். நீங்களும் ஒரு தடவை அப்படி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அதையும் நல்லா கிளறி விட்டுறலாம். இது சிக்கன் குழம்பு இல்லை கிரேவின்னு கூட சொல்லலாம். 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் இன்றைக்கி. ஃபஸ்ட்டே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தயிர், உப்பு, மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு கிளறி வச்சாச்சு. அப்போ தான் கொஞ்சம் சிக்கன் சாஃப்டாக இருக்கும். இதையும் இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். கீழே இருக்க மசாலா எல்லாம் சிக்கனில் படுற மாதிரி நல்லா ஒரு பெரட்டி கிளறி விட்ருங்க. ஜீரகத்தூள் மட்டும் போட மறந்தாச்சு, அதை மட்டும் கடைசியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மாதிரி உங்களுக்கு வேணால் நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கிளறிட்டு அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி நமக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கொதிச்சிட்டு இருக்கும் போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் எடுத்து வச்சதுக்கப்புறமும் காட்டுறேன். இன்றைக்கி நாங்கள் இதை சிக்கன்லேயே உருளைக்கிழங்கு, ஈரல் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் இப்போ எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் குழம்பு மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இன்னும் வேணும்னா சுண்டை விட்டு கிரேவி மாதிரியும் எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள்.